ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல லேசி ஐனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆம்பிளியோபியா அப்படின்னு சொல்லப்படுற லேசி ஐ எதனால வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆம்பிளியோபியா அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கண் பார்வை மட்டும் பூரா இருக்கிறது, அதனால இன்னும் ஒரு கண் மட்டும் தான் நல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த நிலை தான் ஆம்பிளியோபியா, அதாவது லேசி ஐ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட பிரெயின் ஒரு கண்ணை மட்டும் கவனிக்க மறந்துடுமாம். சோ அந்த கண் பார்வை ரொம்பவே வீக்காவும் லேசியாவும் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆம்பிளியோபியா இருந்து அதை நீங்க ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா டெம்பரரியாவோ இல்ல பெர்மனன்டாவோ உங்களுக்கு விஷன் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம், நம்மளோட ரெண்டு கண்களுமே சேர்ந்து வேலை செய்யறது தான் நார்மலான ஒரு விஷயம். பட் அப்படி இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆம்பிளியோபியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பம்ப் மாதிரி இருக்கு, ஒன் சைடு ஆஃப் யுவர் ஐக்கு மட்டும் ஒரு பம்ப் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டபுள் விஷன், ஸ்குவிண்டிங், புவர் விஷன், இது எல்லாமே இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம்பிளியோபியா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க, என்ன மாதிரியான ரெக்கவரி மெஷர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் ஸ்பெக்டக்கிள்ஸ் கொடுப்பாங்க. சோ உங்களுடைய ஐ பவருக்கு ஏத்த மாதிரி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற அந்த ஸ்பெக்டக்கிள்ஸையோ இல்ல கான்டாக்ட் லென்ஸையோ நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ பேட்ச். உங்களுக்கு எந்த கண் ரொம்ப வீக்கா இருக்கோ அந்த கண்ணுக்கு மட்டும் ரெஸ்டுக்காக ஐ பேட்ச் தருவாங்க. அதை நீங்க ஒரு நாளைக்கு 1-2 மணி நேரம் போடுற மாதிரி இருக்கும். தேர்டா ஐ டிராப்ஸ். இதையுமே நீங்க ஒரு நாளைக்கு 1-2 தடவை நீங்க ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஐ டிராப்ஸ் எந்த கண்ணு வீக்கா இருக்கோ அந்த கண்ணுல தான் அதிகமா யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த டிசீஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இதுக்கு சர்ஜரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு கண்ணுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாவே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து இது மாதிரியான டிசீஸ் எல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கண்ணை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆச்சு கழுவணும். காலையில எழுந்ததும் கண்ணை கழுவதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் உங்க கண்ணை நல்லா தண்ணியில ஸ்பிளாஷ் பண்ணிட்டு தூங்க போங்க. அடுத்ததா டிவி ஸ்கிரீன், மொபைல் ஸ்கிரீன் இதெல்லாம் அதிகமா பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தாலுமே எப்படி அதுல இருந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நேரமா ஸ்கிரீன்ஸை பார்த்துட்டே இருக்கிறதாலையும் கண்ணில் அதிகமா ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அது மாதிரி ரொம்ப நேரம் பார்க்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்ணை மூடுறதோ இல்ல கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்றதோ இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. கண்ணை சிமிட்டுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு சில வேலைகள்லாம் நம்ம பண்ணும்போது அதுல ரொம்ப மூழ்கி நம்ம கண் சிமிட்டவே மறந்துடுவோம். பட் அப்படி சிமிட்டாம இருக்கிறதால கண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். சீக்கிரமே விஷன் போராகுது. இதுக்கெல்லாம் கண் சிமிட்டாம இருக்கிறது தான் காரணம். சோ அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.